This conference will now be recorded. Yeah, in today's session, we're going to discuss about what is an Artifactory. Okay, if you go to any companies, they will maintain a separate Artifactory. Artifactory is nothing but it's one of the repository to keep all the deployment objects. Deployment objects means like you can keep the jar files or some scripts, some Python scripts or some SQL scripts. டிப்ளாய்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா வந்து ஜாவா பேக்கேஜாக இருந்தால் ஜார் ஃபைல்ஸ் வச்சுக்கலாம் இல்லை டாக்கர் இமேஜஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா டாக்கர் இமேஜஸ் ஆர் ஆல் கைண்ட் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூ கேன் கீப் இன் ஒன் கைண்ட் ஆஃப் பப்ளிக் ரெபாசிட்டரி அந்த பப்ளிக் ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்ஸி இருக்கும் ப்ராக்ஸினா புரியுதா ஒன்லி த கரஸ்பாண்டிங் யூசர் கேன் ஏபிள் டு புஷ் த கோட் push the artifacts as well as they can able to pull the artifacts. Artifacts now deployment objects தான் ஓகேங்களா அதுக்கு வந்து ப்ராக்ஸி இருக்கும் அந்த ப்ராக்ஸி வந்து யாருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இது இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த அதை புஷ் பண்ண முடியும் அதை வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் டெவலப் பண்ணிக்க முடியும் ஓகே தட் இஸ் கால் ஆர்டிஃபேக்ட் இட்ஸ் கோயிங் டு பப்ளிக் ரெபாசிட்டரி அண்ட் தென் இந்த ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா லைக் லேட்டன்சி வில் பி லெஸ் லேட்டன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் தெரியுமா டிலே ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து புஷ் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக வந்து புல் பண்ண முடியும் டவுன்லோட் பண்ண முடியும் ஓகே அண்ட் தென் ஆர்டிஃபேக்டரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக்காக வச்சுக்கலாம் ப்ரைவேட் வச்சுக்கலாம் ப்ரைவேட் வச்சிங்கன்னா த கரஸ்பாண்டிங் ஆத்தரைஸ் பர்சன் ஒன்லி கேன் ஏபிள் டு யூஸ் அட் ஆர்டிஃபேக்டரி we have different artifactories right now, but in today's session we're going to see about the JFrog Artifactory. This is one of the popular artifactory. Many companies still using this JFrog repository, JFrog Artifactory. Okay, JFrog Artifactory என்ன பண்ணலாம் அப்படின்னா it's like a kind of single solution for housing and managing all the artifacts. For example, நீங்க நினைச்சுப்பீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வரும் ஓகேங்களா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் ஸ்டோரி நம்பர் த ஸ்டோரி நம்பர் இஸ் R4560 இது வந்து இந்த ஸ்டோரி நான் ஒர்க் பண்றேன் இந்த ஸ்டோரியில நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஹோம் பேஜ் டெவலப் பண்றேன் ஹோம் பேஜ் நான் வந்து என்ன பண்றேன் ஹோம் பேஜ் டெவலப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் டெவலப் ஹோம் பேஜ் அவர் என்ன பண்ணுவாருன்னா இதுக்கான ஒரு ஜார் இருக்கும் ஜார் வெர்ஷன் இஸ் சம்வாட் 1.0 ஓகேங்களா ஜார் வெர்ஷன் இஸ் சம்வாட் 1.0 இதுங்க வந்து பாத்தீங்கன்னா ஈகாட் ஓகே ஈகாட் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜார் இருக்கும் ஓகே இது வந்து இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோரி ஒன்று வரும் வச்சுங்களேன் R5560 ஸ்டோரி நம்பர் இதுல என்ன பண்றாருன்னா ஆட் டு கார்ட் வந்து என்ன பண்றாரு ஆட் டு கார்ட் ஒரு பேஜ் டெவலப் பண்றாரு அப்போ அதுக்கு என்ன இருக்கும் டெஃபினட்டா அதுக்கு வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் இருக்கும் கன்ஃபார்மாக இருக்கும் ஈகாட் டாட் 2.0 டாட் ஜார்னு இருக்கும் ஓகே இந்த எல்லாம் டிபெண்டன்சிஸும் ஓகேங்களா இந்த எல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸும் நீங்க ஒரு ரெபாசிட்டரி வச்சுப்பீங்க ஓகே இப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டோரி நம்பர் ஒர்க் பண்றாரு 55060 ஒர்க் பண்றாரு இதை வந்து அவங்க டிப்ளாய் பண்றாங்க டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சம் டிப்ளாய் ஃபெயில் ஆயிடுது ஃபெயில் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நடந்த டிப்ளாய்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை திருப்பி என்ன பண்ணுவாங்க ரீடிப்ளாய் பண்ணுவாங்க நான் சொல்றது புரியுதா ஃபர்ஸ்ட் வந்து R55 டிப்ளாய் பண்றாங்க டிப்ளாய் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளாய் ஃபெயில் ஆயிடுச்சு ஃபெயில் ஆயிட்டும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருந்து பார்த்தீங்களா 2 months பிஃபோர் டிப்ளாய் பண்ணாங்க அதை திருப்பி என்ன பண்ணணும் அவங்க ரீடிப்ளாய் பண்ணுவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு மெயின்டைன் த வெர்ஷனிங் கொண்டு வருவாங்க வெர்ஷனிங்னா புரியுதா லைக் they will maintain some versioning like 1.0 2.0 அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷனிங் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க இந்த 2.0 ஃபெயில் ஆச்சு அப்படின்னா what they will do they will take 1.0 ஜாரை எடுத்து என்ன வெர்ஷனிங் ஜார் எடுத்து என்ன பண்ண திருப்பியும் ரீடிப்ளாய் பண்ணுவாங்க ஏன்னா டிப்ளாய் ஃபெயில் ஆயிடுச்சு திருப்பி என்ன பண்ணுவோம் we have to perform the rollback. You know what is rollback meaning? rollback னா என்னது மீனிங் என்ன 2.0 டிப்ளாய்மென்ட் ஃபெயில் ஆயிடுச்சு டிப்ளாயிங் நவ அகைன் பழைய ஸ்டேஜுக்கு வர்றது பழைய ஸ்டேஜ் கொண்டு வந்து ரோல் பேக் ஓகேங்களா டிப்ளாய்மென்ட் ஃபெயில் ஆயிடுச்சு எனக்கு ஓகேங்களா ரோல் பேக் பண்ணணும் நீங்க அப்போ ரோல் பேக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு மெயின்டைன் த வெர்ஷனிங் இன் யுவர் ஆர்டிஃபேக்ட்ஸ் டிப்ளாய்மென்ட் ஃபெயில் ஆயிடுச்சு யூ வாண்ட் பர்ஃபார்ம் ரோல் பேக் பண்ணணும் 2.0 இந்த இடத்துல என்ன பண்ணணும் 1.0 போட்டு திருப்பியும் பழச ரீடிப்ளாய் பண்ணணும் ஏன்னா
அது வந்து ஒரு லைவ் என்வரான்மெண்ட். லைவ் என்வரான்மெண்ட்ல என்ன ஆச்சுன்னா நீங்க சொல்லிருப்பீங்க 2 o'clock நைட் 2 o'clock டிப்ளாய் பண்றீங்க, ஃபெயில் ஆயிடுச்சு. ஸ்டில் கஸ்டமர்ஸ் யூசிங் திஸ் வெப்சைட். ஓகேங்களா, நீங்க வந்து புது ஃபீச்சர் ஆட் பண்ண ட்ரை பண்றீங்க, டிப்ளாய் ஃபுல்லா ஃபெயில் ஆயிடுது. கஸ்டமர்ஸ் வந்து லைவ்ல இருக்கு, அந்த சைட்ல லைவ்ல இருக்கு. லைவ்ல வந்து என்ன பண்றாங்க, தே ஆர் ட்ரைங் டு பர்ச்சேஸ் சம் ஐட்டம்ஸ். அப்ப என்ன பண்ணணும், வித்தின் 2 or 10 செகண்ட்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும், ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல ரீடிப்ளாய் பண்ணணும். இதெல்லாம் மேல பண்ண மாட்டாங்க. எவ்ரிதிங் வில் டன் பை குபர்னெட்டிஸ். டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அப் டைம் டவுன் டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஃபார் 10 டைம்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ரோல் பேக் ஆயிட்டு திருப்பியும் பழைய ஸ்டேஜுக்கு வந்துடும், 1.0 வந்துடும். தட் இஸ் கால்ட் ரோல் பேக் கான்செப்ட். இதையும் நீங்க சிஎஸ்சி பைப்லைன்ல இருக்கணும். இது ரோல் பேக் சிஎஸ்சி பைப்லைன்ல இந்த கான்செப்ட் இருந்தா யூ வில் கெட் சம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்க பைப்லைனுக்கு. ஓகேங்களா, பைப்லைன் என்னங்க பண்ணணும், டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் என்ன பண்ணணும், நீங்க ரோல் பேக் பண்ணணும். ஓகேங்களா, இந்த வெர்ஷனிங் கான்செப்ட்ல என்ன பண்ணணும், நீங்க ஆர்டிஃபேக்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். தென் ஒன்லி கேன் டூ ஆல் கைண்ட் ஆஃப் ரோல் பேக்ஸ். ஓகே, பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஜைல ஸ்டோரி வரும். ஸ்டோரி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரிக்கு ஒரு நம்பர் இருக்கும். 4560 45560 ஸ்டோரி நம்பர் இருக்கும். ஸ்டோரி பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. இதை ஹோம் பேஜ் டெவலப் பண்றாங்கன்னா அது ஒரு ஜார் இருக்கும், இது ஒரு ஜார் இருக்கும். திருப்பி இன் கேஸ் இதை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஹோம் பேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் அகைன் தே ஹேவ் ஒன் மோர் ஜார், ஈகாட் 1.1 டாட் ஜார்னு இருக்கும். ஓகேங்களா, திருப்பி சம் டிப்ளான் ஃபெயில் ஆகுது, திருப்பி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இது கீப் சம் வெர்ஷன் லைக் திஸ் 1.0 ஜார் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜ்ல ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றாங்க. ஓகேங்களா, ஒரு பட்டன் ஆட் பண்றாங்க அப்படின்னா அகைன் they'll keep like equal 1.1 ஷேர் இருக்காங்க வைப்பாங்க. இன்கேஸ் டிப்ளாய் பண்றீங்க, டிப்ளாய் பண்ணி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு ரோல் பேக். ஓகே, சரி, அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா JFrog இஸ் ஒன் ஆஃப் த சிங்கிள் சொல்யூஷன் ஃபார் ஹவுசிங். ஹவுசிங் என்ன அர்த்தம், உங்க ஹவுஸ்ல எல்லாமே இருக்குமா இல்லையா, அதே மாதிரி உங்க இட்ஸ் ஹேவ் சம் செப்பரேட் ஹவுசிங். In that you can keep all the artifacts, you can manage the artifacts as well. Artifacts means deployment objects. Okay, and then you can keep the binary files. Binary files என்ன தெரியுதா, லைக் ஸ்டார்ட்அப் ஃபைல்ஸ், ஷட்டவுன் ஃபைல்லாம் இருக்கு பாத்தீங்களா, காமிச்சம் பாத்தீங்களா, அதெல்லாம் வச்சுக்கலாம். பேக்கேஜஸ் ஃபைல்ஸ் வச்சுக்கலாம், as well as containers. Containers means what is containers, கண்டெய்னர்னா என்னங்க, டாக்கர் கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம், டாக்கர் கண்டெய்னர்ஸ் வச்சுக்கலாம், ஆஸ் வெல் டாக்கர் இமேஜ் வச்சுக்கலாம், எல்லாமே உங்களால வச்சுக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து ஒரு காமன் பப்ளிக் ரெபாசிட்டரி வச்சுக்கலாம், பிரைவேட் ரெபாசிட்டரி வச்சுக்கலாம். எவ்ரிதிங் இஸ் டன் பை ப்ராக்ஸி இருக்கும். ப்ராக்ஸி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரஸ்பாண்டிங் யூசர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். unknown persons can't able to use this repository. Okay, and then JFrog artifacts repository, it's going to be a central hub na burida. We're going to keep all kind of things like containers, images, binary files, packages, files. Okay, and then you're going to keep some jars, python files, ella c# files ella vechika poringa. Idu oru housing mari dhaan. It's going to manage all the artifacts, and then it's going to central hub for DevOps mostly use பண்ணுவாங்க. DevOps la பாத்தீங்கன்னா they want to make some different versions for each release. They want to make some different versions, 1.0, 1.1 jar, 2.0 jar சொல்லிட்டு different jars அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஒன்லி DevOps யூஸ் பண்ணுவாங்க. எந்த கம்பெனி வந்து பர்ஃபெக்டா CI/CD பைப்லைன் வந்து பில்ட் பண்றாங்களோ they will use this artifacts repository, as well as you can do the automation. Okay, as well as you can increase the integrity and incorporate best practice along the way. Okay, இது மாதிரி தான் நீங்க JFrog repository யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுல வந்து இந்த JFrog repository என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ப்ராக்ஸி ஒன். யூ ஹேவ் டு ஹேவ் த யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கணும். அந்த கரஸ்பாண்டிங் பர்சன் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், they can able to pull the image as well as push the image. டாக்கரா இருந்தா push the image. அதே பாத்தீங்கன்னா இந்த JFrog பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் கிளவுட்ல இருக்கு. JFrog repository நீங்க பார்க்கலாம், சிம் அப்ளிகேஷன் பார்க்கலாம். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளவுட்ல இருக்கு. ஆக்சுவலா இட்ஸ் கோயிங் டு பி தி ஹைபிரிட் கிளவுட். ஹைபிரிட் கிளவுட்னா என்ன அர்த்தம்னா பப்ளிக் கிளவுடும் இருக்கும், பிரைவேட் கிளவுடும் இருக்கும், ரெண்டு சேர்ந்தது ஹைபிரிட் கிளவுட். புரியுதா, நீங்களே என்ன பண்ணிக்கலாம், நீங்களே ஒரு ஹைபிரிட் கிளவுட்ல இருக்கு, மல்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. ஹைபிரிட் கிளவுட்னா என்னன்னா போத் பிரைவேட் கிளவுடும் பப்ளிக் கிளவுடும். பப்ளிக் கிளவுட்ன்றது யாரும் யூஸ் பண்ணலாம், பிரைவேட் கிளவுட்ன்றது அந்த கம்பெனி மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். தே ஹேவ் த ஆத்தென்டிகேஷன். ஓகே, தட் இஸ் கால்ட் ஹைபிரிட் கிளவுட். ஹைபிரிட் கிளவுட்ல ரெண்டுமே இருக்கும், பப்ளிக்கும் இருக்கும், பிரைவேட் ரெண்டுக்கும், ரெண்டு கமர்ஷியல் தான் ஹைபிரிட் சொல்லுவாங்க. இது இந்த JFrog பாத்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுட்லயும் இருக்கு. நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா செல்ஃப் ஹோஸ்டட், நீங்களே வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்க ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் பண்றது you can able to create an account and then you can try to access this JFrog artifact repository.
and then you can integrate the artifact repository across all DevOps process. எல்லா DevOps processக்கும் நீங்க இந்த artifacts integrate பண்ணிக்க முடியும். Okay, okay, fine. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we going to see the implementation பார்க்க போறோம். First, what I going to do, though this JFrog artifact repository is not a open source. Okay, first 14 days they're giving a trial version. After that, you have to purchase a license for this JFrog artifact repository. For 14 days நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, go to the incognito window and hit enter. You can see the same page. Now you can do the started trial கொடுங்க. ட்ரையல் கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல உங்களோட நேம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா, வாட் ஐ கோயிங் டு டூ, I going to provide my Cloudflare Technologies thing, and then I going to use 1 minute Cloudflare Technologies, and the 1 minute, oh yeah, Cloudflare Technologies, and then name I going to enter as Cloudflare. Last name I'm going to yeah, Cloudflare. Last name I'm going to enter as Technologies. Okay, just give proceed கொடுத்துருங்க. Okay, and then it will ask for the host name. Okay, host name கேட்கும். Create a host name, your company name, another name. ஓகேங்களா, நான் என்ன பண்றேன்னா I'm going to create the Cloudflare கொடுக்குறேன். host name என்ன தெரியுமா, உங்க URL வரும்போது Cloudflare ஆரம்பிக்கும். cloudflare.jfrog.io. என்ன பண்றான்னா ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்றான்னா they giving the corresponding கொடுக்குறான். இதுதான் உங்களோட ரெபாசிட்டரி URL வரும். உங்களோட ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரி URL பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, கிரியேட்டிங் த ஹோஸ்ட் நேம் இஸ் Cloudflare. இந்த நேம் வந்து இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக தட்ஸ் வை ரிகார்டிங் டிக் மார்க், அண்ட் தென் கம்பெனி ஐ கோயிங் டு சூஸ் அஸ் Cloudflare டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது வந்து ஒர்க் பண்றது ஹைபிரிட் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன கிளவுட் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விச் கிளவுட் ரிக்வயர்ட், இதை வந்து இந்த JFrog வந்து AWS கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ண போறியா, கூகுள் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ண போறியா, இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர் கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ண போறியான்னு கேக்குது. ஓகேங்களா, ஐ கோயிங் டு ஹோஸ்ட் ஆன் கூகுள் கிளவுட் யூஸ் பண்ண போறேன். நீங்க வேணும்னா எந்த கிளவுட்ல வேணா ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 minute, I will take a pause. This conference will now be recorded. Now hosting preference, I'm going to select the AWS cloud or Google cloud யூஸ் பண்ணலாம், Microsoft Azure யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, now we're going to choose AWS யூஸ் பண்ணிக்கலாமா or GCP. Okay, AWS cloud hosting. Try it now, and then the cloud regions are going to be the US East Virginia. நீங்க எப்பவுமே வந்து cloud சூஸ் பண்ணும்போது நியர்பை ரீஜன் சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்கு நியர்பை என்ன இருக்கு, விர்ஜீனியா இல்ல, அப்போ சிங்கப்பூர் இருக்கு. கரெக்டா, சிங்கப்பூர் இருக்கு, இல்லைன்னா மும்பை இருக்கு. இந்த சூஸ் பண்ணீங்க, அப்போ சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகேங்களா, இஃப் யூ சூஸ் சம் அதர் ரீஜன்ஸ், ஓகேங்களா, காஸ்ட்டும் அதிகமாகும். ஓகேங்களா, இப்போ ட்ரையல் பீரியட் காஸ்ட் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ட்ரையல் பீரியட், ஓகே, நீங்க என்ன பண்றோம்னா வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அது எனில் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பே. ஓகேங்களா, அந்த ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரிக்கு பாத்தீங்கன்னா மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் யூ ஆர் ஹோஸ்டிங் இன் த கிளவுட் ஆக்சுவலி. ஓகே, AWS கிளவுட் ஹோஸ்ட் பண்றதால நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நியர்பை ரீஜன்ல சூஸ் பண்ணீங்கன்னா ரேட் கம்மியா இருக்கும், சார்ஜஸ் கம்மியா இருக்கும். இதுவே வந்து வேற ரீஜன் சூஸ் பண்ணீங்கன்னா சார்ஜஸ் will be more. ஓகே, ஜஸ்ட் யூ வாண்ட் ட்ரை இட் நவ் கொடுங்க. ட்ரை இட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவனே வந்து உங்களுக்கு சில செட் ஆஃப் கமாண்ட்ஸ் கொடுத்துருவான். நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணா போதும். ஓகேங்களா, based on that set of commands you can push the jar in the corresponding repository. Okay, now what happening here, 1 minute, it's still loading. Your JFrog enterprise trial environment has been created. ஓகேங்களா, cloudல உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஹோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. server name is going to Cloudflare. location of the cloud will be a Mumbai region. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மல்டி கிளவுட் ஹைபிரிட் கிளவுட் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல வந்து இந்த JFrog வந்து உங்களுக்கு என்ன ஆகுது வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, okay, you can see here, and then you can keep all binary managements, you can keep all the packages, dependencies, you can keep the Docker images, everything can keep. This is going to be the JFrog artifact repository. It's one of the cloud.
ஓகேங்களா cloudல பார்த்திருக்கோம் actually will take some time because it's hosting in the AWS cloudல host ஆயிட்டு இருக்கு. Yeah, now it's going to be completed 90%. Activating is taking longer than expected. Email is sent to once the environment is ready. ஓகேங்களா 100% complete ஆயிடுச்சா? ஓகே இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். It's going to be the JFrog artifact repository. இந்த நேம் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃப்ராக் பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போறேன். Password I going to create welcome at 01 கொடுக்கவா welcome at the rate of 01 and then I going to choose welcome at the rate of 01 create a password and login w capital கொடுத்திருக்கேன் welcome at the rate of 01 இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே you can set your own passwords. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா பேக்கேஜஸ் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுல வந்து ஒரு பேக்கேஜுமே இப்போ இல்லை என்கிட்ட. ஓகேங்களா எந்த பேக்கேஜுமே இது இல்லை. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து இது வரும் உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க டாக்டர் மாதிரி வச்சுக்க போறீங்களா இல்ல மேவன் வந்து ஜார் வச்சுக்க போறீங்களா பைத்தான் ஃபைல் வச்சுக்க போறீங்களா கிராடில் கோ டிபிஎன் ஆர்பிஎம் ஸ்விஃப்ட் எல்லா லாங்குவேஜ்க்கும் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க. இல்லை ஹெம்சார்ட்ஸ் கியூபர்னெட்டிஸோட எம்சஸ் பார்த்தீங்களா இல்லை ஆர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் பப்பட் வேக்ரண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண போறீங்களா பப் பாண்டா இது மாதிரி கொக்கோ பாட்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். டெராஃபார்ம் யூஸ் பண்ண போறேன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா மேவன் தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க வந்து மேவன் பில்ட் யூஸ் பண்ண போறேன். இந்த மேவன் இருக்கா பாருங்க ஹேவ் மேவன். ஓகேங்களா கிளிக் ஆன் மேவன் கொடுங்க. இது வந்து கிரியேட் இருக்குமா ஜஸ்ட் கிளிக் ஆன் கிரியேட் கொடுத்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா now it's going to connect your repository to a project build or a Maven client. இப்போ கண்ணி கொடுத்துருங்க. இப்போ Maven repository successful create ஆயிடுச்சு. Maven repository successful create ஆயிடுச்சு. இந்த Maven repository ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த settings.xml கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது .m2 ஃபோல்டர்ல settings.xml வந்து உங்ககிட்ட இருக்கா செக் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாருமே. நான் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலா .m2 ஃபோல்டர்ல settings.xml வந்து நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி இந்த செட்டிங்ஸை வந்து போடணும். நீங்க கேட்கலாம் ஏன் செட்டிங்ஸ் நான் போடுறோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்ஸி சர்வர் நம்ம கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்றோம் we going to download all the dependencies. ஓகேங்களா புஷ் பண்றது புல் பண்றது எல்லாமே வந்து இந்த ப்ராக்ஸி சர்வர் மூலம் தான் பண்ண போறோம். ஓகேங்களா இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுங்கன்னா உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரி இருக்க .m2 ஃபோல்டர் போயிடுங்க. ஓகேங்களா C drive users and then you can go to the admin and then you can go to .m2 folder. இந்த .m2 folderல எல்லார்கிட்ட settings.xml இருக்கா பாருங்க. எல்லார்கிட்டயும் settings.xml இருக்கா just go and check. பிரகாஷ் do you have settings.xml? இது டிஃபால்ட்டா இருக்காது. நீங்க வந்து நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதை நீங்க எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா just you can go here and then edit பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணணும் இங்க காப்பி பண்ண பாத்தீங்களா I copied பண்ணா இந்த காப்பி பண்ணது என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட settings.xml எங்க இருக்கோ அங்க போயிடுங்க. அங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணுங்க. சரிங்களா இதை வந்து அப்படியே என்ன பண்ணுங்க காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா இது வந்து அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா இதுதான் உங்களோட JFrog artifact repositoryயோட URL தெரியுதா cloudfire.jfrog.io இதான் உங்களோட URL. இந்த லைப்ரரிக்குள்ள ஸ்னாப்ஷாட்ஸ்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா அப்புறம் இந்த ரிலீஸ் வெர்ஷன்லாம் இந்த ரிலீஸ் எல்லாம் தெரியுதா 4 to 5 ரிலீஸ் 5 to 6 ரிலீஸ்லாம் இதில் வச்சுக்கலாம். இது மாதிரி கொடுத்துடலாம். இதுதான் உங்களோட ப்ராக்ஸி சர்வரோட யூசர் நேம். இது என்னது ப்ராக்ஸி சர்வரோட பாஸ்வேர்ட் தெரியுதா. இந்த ப்ராக்ஸி சர்வர் கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால இமேஜ் இன் சென்ஸ் லைக் ஐம் சேயிங் லைக் ஜார் ஃபைல அந்த ரெபாசிட்டரி புஷ் பண்ண முடியும் as well as அதை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா ப்ராக்ஸி சர்வர் மூலம் தான் பண்ண முடியும். இதை வந்து நீங்க settings.xml ல பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா that's why used சர்வர் டேக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கணும். இட்ஸ் கோயிங் டு சென்ட்ரல் ரெபாசிட்டரி, இட்ஸ் கோயிங் டு ஸ்னாப்ஷாட் ரெபாசிட்டரி. ரெண்டு ரெபாசிட்டரி யூஸ் பண்றோம்.
ஒன்னு சென்ட்ரல் ரெபாசிட்டரி யூஸ் பண்றோம், ஒன்னு வந்து ஸ்னாப்ஷாட்ஸ் வச்சுக்க போறதுக்கு ஒரு ரெபாசிட்டரி யூஸ் பண்றோம். இதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துறோம். ஓகேங்களா? அண்ட் தென் யூ கோயிங் டு ஹேவ் த ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரிக்குள்ள பாத்தீங்கன்னா we have the this repository இருக்கு பாத்தீங்களா? இது ரிலீஸ்க்கான ரெபாசிட்டரி, இது வந்து ஸ்னாப்ஷாட் வச்சுக்கிறதுக்கான ரெபாசிட்டரி. ஓகே, அண்ட் தென் we have several plugins we have. plugins யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா இதை ப்ரொஃபைல் கிரியேட் பண்றோம். இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே. ஓகே, தட்ஸ் இட். இதை வந்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். சேவ் பண்ணிட்டீங்களா? எங்க இருக்கணும் தெரியும்னா .m2 ரெபாசிட்டரிக்குள்ள, லோக்கல் ரெபாசிட்டரிக்குள்ள settings.xml ஒன்று இருக்கணும். ஓகே, ஃபைன். Now next step we going to do, now என்ன பண்ண, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே, அவன் என்ன சொல்றான்னா ஒரு நியூ மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்றான். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நியூ மேவன் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? நேத்து கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிடலாமா? நம்ம நேத்து நான் கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? இது என்னங்க பண்ணும், ஹெல்த் கேர் பண்ணுமா? ஹெல்த் கேர் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? go to your pom.xml. in the pom.xml you have to add the dependencies. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்க, இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நம்ம வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்களோட நேவிகேட் யுவர் நியூலி கிரியேட்டட் மேவன் ப்ராஜெக்ட் போங்க. போயிட்டு ஓகே எம்வி இனிஷியல் குரூப் சொல்றான். ஓகே, வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, அப்புறம் என்ன சொல்றான், pom.xml ஆட் பண்ண சொல்றாங்க. pom.xml என்ன பண்ண சொல்றான், இதை ஆட் பண்ண சொல்றான். தட்ஸ் இட். அண்ட் தட்ஸ் இட்ங்க. என்ன பண்ண சொல்றான்னு சொல்றேன். இந்த pom.xml போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னா என் ப்ராஜெக்ட்ல எடுத்துட்டு போயிட்டு பில்டுக்கு எடுத்து போய் இங்க பேஸ்ட் பண்ற போறேன். அவன் என்ன கொடுத்தானோ அதை பேஸ்ட் பண்ற போறேன். உங்களுக்கு இதுதான் உங்களோட யூஆர்எல் புரியுதா? உங்க JFrog ஓட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல் தான், lips_snapshot. இந்த யூஆர்எல் தான் போய் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போயிட்டு உங்களோட ஜார் வந்து என்ன ஆகும், ஜார் என்னங்க ஆகும், அப்லோட் ஆகும். ஓகேங்களா? நீங்க வந்து உங்க ஜார் அங்க பாத்துக்கலாம் போயிட்டு. தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே, இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் டேக் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் புரியுதா? we have various distributions. in the distributions we are going to have the snapshots. snapshots என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஜார் இருக்குமா, that is called snapshot சொல்லுவாங்க, because it's a snapshot repository. and then you going to have the URL. இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. that's it. now that's it. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மேவன் பேக்கேஜை டிப்ளாய் பண்ணணும். டிப்ளாய் பண்றதுக்கு MVN டிப்ளாய் நம்ம எடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? MVN டிப்ளாய் எடுத்துக்கிறோமா இல்லையா? டிப்ளாய் என்ன பண்ணும், ஒரு டிப்ளாய் பண்றதுக்கு அந்த MVN டிப்ளாய் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஜாரை பில்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த யூஆர்எல் எடுத்துட்டு போய் என்னோட ஜாரை டிப்ளாய் பண்ண போறேன். இது வந்து என்னோட ரிமோட் சர்வர் மாதிரி. ஆக்சுவலா இட்ஸ் கோயிங் டு பி ரிமோட் சர்வர் மாதிரி. இந்த ரிமோட் சர்வர் HTTP URL போய் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஜார் பேக்கேஜ் டிப்ளாய் பண்ண போறேன். பிரகாஷ் சொல்ல போறாரு MVN டிப்ளாய்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், லைஃப் சைக்கிள். ஐம் ஆஸ்கிங் லைஃப் சைக்கிள். MVN டிப்ளாய்ல வாட் ஆர் த லைஃப் சைக்கிள் இருக்கும், சொல்ல முடியுமா? எனிஒன்? MVN டிப்ளாய்ல கேன் யூ சே த லைஃப் சைக்கிள், மேவன் லைஃப் சைக்கிள்? clean, compile, compile, test, package, install, deployment. டிப்ளாய் நடக்குமா? அதான் லாஸ்ட் ஸ்டெப் தான் டிப்ளாய். இது ஒன்று கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும், இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. clean, compile, packaging, test. ஓகே, and then finally it's going to do the install. finally it's going to deploy. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர் அப்ளை பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம், மேவன் கமாண்ட்ல டிப்ளாய் பண்ண போறேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு என்ன பண்ணுங்க, ஹெல்த் கேர் உள்ள போயிடுங்க. ஹெல்த் கேர் உள்ள போயிட்டு now what you going to do, like just click on healthcare. இந்த இடத்துல போய் என்ன பண்ணுங்க, எங்க pom.xml இருக்கோ அங்க என்ன பண்ணுங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணீங்க. ஓபன் பண்ணிட்டு you can use MVN deploys பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜார் வந்து பில்ட் ஆகி ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து அந்த என்னது உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரி இன் சென்ஸ் JFrog Artifactory ரெபாசிட்டரியில உங்களுக்கு அந்த ஜார் வந்து டிப்ளாய் ஆகும். தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ்.
now you can see it's do all the tasks compile பண்ணுதா பாருங்க compile பண்ணிட்டு இருக்கு as well as it running test case run ஆகுது அப்புறம் வந்து packaging நடக்கும் install நடக்கும் finally it come to the deployment in that JFrog artifact repository தெரியுதா it start downloading the snapshots you can see now the build is success பார்த்தலாமா பார்த்தலாம் உள்ள வரைக்கும் பார்த்தலாம் okay now what I going to do இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிருக்கு பாருங்க what happening uploading to snapshots Deva what is he happening here uploading to snapshots ஓகேங்களா இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த URL ல cloudflare.jfrog.io ல அப்லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா browserல போயிட்டு just go here அப்ப என்ன பண்ணுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா waiting for action வந்திருக்கா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுங்க பார்க்கலாம் you can see here now இருங்க ஒன் செகண்ட் வரேன் இருங்க ரெஃப்ரெஷ் பண்ண நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் ஃபார் ஆக்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஃபைனலி இட் கோயிங் டு ரெஃப்ரெஷ் ஒரு டைம் வராது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் காமிக்குது ஆக்சுவலா அது மாதிரி இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா காப்பி ஒரு இடத்துல வச்சுக்கணும் இதை எல்லா பதிலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே the trial period is going to be a 14 days only after that you have to pay ஓகேங்களா நீங்க அந்த மெயில் ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க என்ன பே பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஃபைன் 1 minute to continue please இருங்க வெயிட் பண்ணுங்க என்னென்ன மிஸ் பண்றோம் இதுல ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தாச்சு இருங்க வரேன் just to want to refresh it that's it க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா yeah you can see now packages வெயிட் பண்ணுங்க வந்திருக்கா பேக்கேஜ் பாருங்க பேக்கேஜ் பாத்தீங்களா com.cloudflare.trueone இங்க வந்திருக்கா பாருங்க com.cloudflare.trueone my project name is healthcare ஓகேங்களா இத கிளிக் பண்ணுங்க okay you can yeah you can see the version என்ன வெர்ஷன் இருக்கு என் பாம்ல பாருங்க போய்ட்டு வெர்ஷன் என்ன வெர்ஷன் இருக்கு இதுல 1.0 snapshot இருக்கு இந்த குரூப் ஐடி உங்களால பார்க்க முடியுதா பாருங்க இந்த குரூப் ஐடி உங்களால பார்க்க முடியுதா காட்டுறேன் பாருங்க குரூப் ஐடி இஸ் com.cloudflare.trueone வந்துக்க பாருங்க com.cloudflare.trueone நெக்ஸ்ட் ஒன் இஸ் Artifactory ப்ராஜெக்ட் நேம் வரும் healthcare வந்திருக்கு ஓகேங்களா now com.cloud வந்திருக்கு கிளிக் பண்ணுங்க ஒரு வருஷம் இருக்கு டவுன்லோட் ஒன்றும் பண்ணவே இல்லை ஜஸ்ட் அப்லோட் ஓகேங்களா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் see the versions பார்க்க முடியும் ஓகேங்களா ரிலீஸ் வெர்ஷன் பார்க்க முடியும் the ரிலீஸ் வெர்ஷன் 1.0 ஓகேங்களா அவனே என்ன பண்றான் 2023 ன்னு போறான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா ஓகேங்களா அவன் வந்து இஸ் மெனி சம் சீரியல் மெயின்டைன் பண்றான் 2023 மெயின்டைன் பண்றான் and then you can see click on here பார்க்கலாமா வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா இதுல வந்து பில்ஸ் செக்ஷன் இருக்கா இருங்க வரேன் repositories yeah 1 minute வெயிட் பண்ணுங்க still loading ஃபார்ம் உண்டா ஓகே 1 minute பார்க்கலாமா இருங்க வர விஷயம் மூவ் பண்ணிக்கிறேன் இப்ப ஜார் இருக்கா பாருங்க ஜார் நம்மளோட ஹெல்த் கேர் ஜார் இருக்கா ஜார் எங்க இருக்கு ஜார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் 1.0 ஸ்னாப்ஷாட்ஸ்ல இருக்குங்க சார் ஸ்னாப்ஷாட் குள்ள எல்லா இதுல என்ன சொல்லுவேன்னா I will say snapshot version தான் யூஸ் பண்றேன் snapshot என்ன புரியுதா உங்களுக்கு the version will keep on change ஏன்னா ஃபியூச்சர்ல கோட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் that's why ஸ்கிரிப்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார் இங்க இருக்கு ஓகேங்களா இது மாதிரி என்ன பண்றோம் சி வெப் மெயின்டெனிங் காம் குள்ள cloudflare குள்ள trueone குள்ள healthcare குள்ள 1.7 குள்ள இந்த ஜார் இருக்கு ஓகேங்களா நீங்க பாத்துக்கலாம் வேணும்னா நீங்க உங்களோட டார்கெட் ஃபோல்டர் பாத்துக்கலாமா டார்கெட் ஃபோல்டர் இந்த ஜார் அங்க இருக்கா பாத்துங்க இந்த ஜார் வந்து இதுதான் உங்க அப்லோட் ஆன ஜார் ஓகேங்களா பாத்தீங்கன்னா ஹெல்த் கேருக்குள்ள 1.0 இருக்கா பாருங்க 1.0 அண்ட் தென் இந்த இது வந்து அவன் நம்ம கொடுத்துருக்கா தெரியுதா தேஸ் மெனி சம் சீரியல் நம்ம மெயின்டைன் பண்றோம் இதுதான் உங்க சேர் ஓகேங்களா இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ வாண்ட் டு டூ ஆல் த பேக்கேஜ் யூ கேன் மெயின்டைன் த வெர்ஷன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணலாம் ஓகேங்களா தட் இஸ் கால் JFrog ரெபாசிட்டரி நீங்க வந்து ஒரு இது பாக்குறீங்க நிறைய ப்ராஜெக்டோட ஜாரில் வச்சுக்கிட்டு இட்ஸ் லைக் a ஹவுஸ்னா புரியுதா ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்னாப்ஷாட் வெர்ஷன்
ரிலீஸ் வெர்ஷன் வச்சுக்கணும்னா இதில் வச்சுக்கலாம் நீங்கள். we have two repositories. release என்ன தெரியுதா? my code is stable, my code is stable. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ரிலீஸ் வெர்ஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து இருங்க 1 minute. என்ன இது? யா ஸ்னாப்ஷாட் வெர்ஷன் என்ன ஆகும்னா கோட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் வச்சுக்கணும். இங்கே எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் யூ கேன் கீப் இந்த ரிலீஸ் வெர்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, we have two repositories. it's going to virtual repository actually, it hosted in the cloud. ஓகே, and then பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். and then you can see the jar packaging as well. Okay, now I'm going to close the session right now. Okay, before that I want to show few things. Yeah, now you can see ஸ்டார்ட் லோக்கல்குள்ள நீங்க வந்து பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அந்த இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா? நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துக்கலாம். அந்த இடத்துல தெரியுதா? இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்குள்ள இப்படிதான் நீங்க எடுக்கணும் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஃபைன். ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் திஸ் செஷன் ரைட் நவ்.